Hi friends, welcome to the White Talk. CBRக்கு வந்து கூலண்ட் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத கரெக்ட் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது மேஜராக 3 டூல்ஸ் தான். ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரு, 5mm ஆலன் கீ அண்டு 8mm டீ ராடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனல்லாம் கழட்டிடலாம். பேனல் கழட்டாமல் கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இது நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணால் தான் ப்ராப்பராக சொல்ல முடியும். அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. பேனல்ஸ் ஃபுல்லாகவே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ணக்கூடியது இந்த டியூப் இருக்குது பாருங்கள். இந்த டியூப்பை கழட்டக்கூடாது. நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த டியூப்பை கழட்டி கூலண்ட் வெளியே எடுக்கிறாங்க. நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட் எப்படியோ அதே மாதிரியே இதுக்குமே ட்ரெயின் போல்ட் இருக்குது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஏரோ மார்க் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். 8ஆம் நம்பர் போட்டு அந்த போல்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த ஸ்க்ரூ வந்து ஸ்டார் வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கேப் தான் நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். இந்த ஆயில் கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே அதுலேருந்து ஒரு ப்ரெஷராக வந்துடும் வெளியே இருக்க கூலண்ட் எல்லாமே. அப்புறம் இதையும் கழட்டிடுங்க. இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ ப்ரெஷராக வருதுன்னு. அவ்வளோதான், இதை கழட்டிட்டா கூலண்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ மேலே இருந்த ஆயில் எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆயில் டேங்க்கில் கொஞ்சம் இருக்குது. அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு டியூப் வரும். ஆயில் டேங்க்குக்கு கீழே பார்த்தாலே தெரியும். அந்த டியூப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டா உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும்.